இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் இந்த ஃபியூச்சர் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நான் போடுற வேகன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் இன் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் இன் டேட்டுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு படித்து முடித்த கேண்டிடேட் யாராவது இருந்தால் அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அது அவங்களோட பிரைட் ஃப்யூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் வேகன்சி தான். ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி. இது ஆவடி சென்னையில் இருக்குது. இது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. இவங்க ஒரு 271 வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிக்ஸ்டு டென்யூர் கான்ட்ராக்ட் அப்படின்னு, அதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மாத்திரம்தான் வேலையில் வச்சுப்பாங்க. அதுதான் ஃபிக்ஸ்டு டென்யூர் கான்ட்ராக்ட் அப்படின்னு. ஃபஸ்ட்டு இப்போ இனிஷியலாக 1 இயர், அப்புறம் 4 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. திரும்ப இன்னொரு 4 இயர்ஸும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது டிஃபென்ஸு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே வருது. ஆவடி சென்னையில் இருக்கிற இந்த ஃபேக்ட்ரி. இதில் என்னென்ன பொசிஷன் ஓப்பனாக இருக்குதுன்னு பார்த்துருவோம். ஜூனியர் மேனேஜர் பொசிஷனில் டிசைன், இதில் 2 ஓப்பனிங் இருக்குது. டிப்ளமோ டெக்னீஷியனில் சிவில், குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன், டிசைன், இது 3 டிப்ளமோ டெக்னீஷியனில் ஓப்பனாக இருக்குது. ஸோ சிவிலில் 4, குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனில் 2, டிசைனில் 3 ஓப்பனிங் இருக்குது. அடுத்தது எல்லாமே ஜூனியர் டெக்னீஷியன். ஜூனியர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் டெக்னீஷியனில் பிளாக் ஸ்மித்துக்கு 5, எலக்ட்ரீஷியனுக்கு 35, ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ்க்கு 10, ஃபிட்டர் ஜென்ரலுக்கு 69, ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக்கலுக்கு 7, ஃபிட்டர் ஏஎஃப்வி இதுக்கு 20, மில்ரைட்டுக்கு 5, மெக்கானிஸ்ட்டுக்கு 40 வேகன்சி ஓப்பனாக இருக்குது. அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியனில் 4 இருக்குது. அது ஓஎம்ஹெச்இ, இதில் 8 வேகன்சி. ரிகர் தெரிஞ்சவங்களுக்கு 5, பெயிண்டருக்கு 5, வெல்டருக்கு 50 இருக்குது. ஸோ அடுத்தது ஒரு கிராஜுவேஷன் அசிஸ்டன்ட் லீகல், இதுக்கு எல்எல்பி படிச்சிருக்கணும். ஸோ இதை பற்றி எல்லாமே பார்த்துருவோம். முக்கியமாக ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷனை பற்றி பார்த்துருவோம். குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜருக்கு இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும், இன்ஜினியரிங் இன் டிசைன், இல்லைனா டூல்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும். எம்டெக் படிச்சிருந்தா டிஃபென்ஸ் டெக்னாலஜி படிச்சிருக்கலாம். இதில் படித்து முடிச்சப்பறம் ஒரு 2 இயர்ஸ் ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இதே ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். டிப்ளமோ டெக்னீஷியன் சிவிலுக்கு டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் வர எதுக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எதுவுமே இவங்க மென்ஷன் பண்ணல. டிப்ளமோ டெக்னீஷியன் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷனுக்கு என்னவெல்லாம் படிச்சிருக்கலாம் பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இது இல்லாமல் மெட்ராலஜி இன்ஜினியரிங், நான் டிஸ்ட்ரக்டிவ் டெஸ்டிங், இண்டஸ்ட்ரியல் ரேடியோகிராஃபி லெவல் 1, டிப்ளமோ இன் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. இதை படித்தவங்க இந்த போஸ்டிங் அப்ளை பண்ணலாம். டிப்ளமோ டெக்னீஷியன் டிசைன், இதில் மெக்கானிக் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், இந்த மாதிரி படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் பிளாக் ஸ்மித், இதில் பிளாக் ஸ்மித், ஃபவுண்ட்ரி மேன், இந்த டிப்ளமோ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் என்ஏசி என்டிசைன் வரும், இதை பின்னாடி நான் என்னன்னு சொல்கிறேன். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரீஷியன் பவர் எலக்ட்ரீஷியன், இது 2 டிப்ளமோ பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் எலக்ட்ரானிக்ஸ், இதில் எலக்ட்ரானிக் மெக்கானிக் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியனில் ஃபிட்டர் ஜென்ரல், இதில் மெக்கானிக் மெஷின் டூல்ஸு, ஃபிட்டர் ஜென்ரல், இல்லை டூல் அண்டு டை மேக்கர், இதை படித்தவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்தது ஜூனியர் டெக்னீஷியன் ஃபிட்டர் ஆட்டோ எலக்ட்ரிக், இது ஆட்டோ எலக்ட்ரீஷியன் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியனில் ஃபிட்டர் ஏஎஃப்வி, இதில் ஃபிட்டர் ஜென்ரல் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் மில்ரைட்டில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, மில்ரைட் மெக்கானிக் படித்தவங்க, மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் படித்தவங்க, மெக்கானிக் மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் படித்தவங்க, மெக்கானிக் அட்வான்ஸ்டு மெஷின் டூல்ஸ் மெயின்டெனன்ஸ் படித்தவங்க, மெக்கானிக் மெக்காட்ரானிக்ஸ் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் மெக்கானிஸ்ட் அப்படின்ற ஒரு போஸ்ட்டுக்கு டிப்ளமோ இன் மெக்கானிஸ்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் ஆப்ரேட்டர் மெட்டீரியல் ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட்ஸ், ஸோ இது படித்தவங்க பார்த்தீங்கன்னா 10th முடிச்சுட்டு ஹெவி வெஹிக்கிள் டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கவங்க, ப்ளஸ் 2 இயர்ஸ் இந்த ஹெவி வெஹிக்கிள் ஆப்ரேட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஹெவி வெஹிக்கிள், கிரெயின் ஆப்ரேஷன், டிராக்டர், இதிலெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஜூனியர் டெக்னீஷியன் ரிகரில் 10th முடிச்சுட்டு ரிகர் டிப்ளமோ பண்ணியிருக்கலாம், இல்லை 10th முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு இந்த மாதிரி லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அது பெயிண்டர், இது அதே மாதிரி பெயிண்டிங் டிப்ளமோ.
ஜூனியர் டெக்னீஷியன் வெல்டர் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக்கு. அதே மாதிரி அசிஸ்டண்ட் லீகலுக்கு 5 இயர்ஸ் எல்எல்பி படித்தவங்களோ இல்லை கிராஜுவேட்டில் 3 இயர்ஸ் எல்எல்பி படித்தவங்களோ வந்து இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். இந்த பொசிஷனை பொறுத்த வரைக்கும் எந்த டிப்ளமோ டிகிரி எதுவாக இருந்தாலும் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். அந்த என்டிசி என்ஏசி சொன்னேன் இல்லையா, நேஷனல் கவுன்சில் ஆஃப் வெக்கேஷனல் ட்ரைனிங், இவங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண அந்த டிப்ளமோ கோர்ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸோ படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அப்பர் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 28 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ் மேன், பிடபிள்யூபிடி இதுக்கெல்லாம் வந்துட்டு இவங்க பிடபிள்யூபிடி இதில் வராது, இல்லை வருது, எக்ஸ்ட்ரா பிடபிள்யூபிடி இருக்குது. ஸோ இவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி ரிலாக்ஸேஷன் இருக்குது ஏஜில். ஸோ அது வந்து டீட்டெயிலாக வந்து அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்குது. எல்லா டீட்டெயில்ஸும் போடும்போது வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் வந்து வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருப்பேன். வெப்சைட் அட்ரஸில் நீங்கள் ஆடை போய் படித்து பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணலாம். ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் மேனேஜருக்கு 30,000, டிப்ளமோ டெக்னீஷியனுக்கு 23,000, ஜூனியர் டெக்னீஷியனுக்கு 21,000, அசிஸ்டண்ட்டுக்கு 23,000 சேலரின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர ஒரு 3,000 வந்து மந்த்லி இவங்களோட இந்த டார்கெட் ரெக்குயர்மெண்ட்டை மீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு 3,000 இல்லாமல் மெடிக்கல் அண்ட் ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸும் இவங்களுக்கு இருக்குது. கேன்டீன் ஃபெசிலிட்டி இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா பேசிக் பேயும் டிஏவும் ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்டை அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணி பிஎஃப் வந்து கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஸோ செலெக்ஷன் ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் மேனேஜர் இல்லை எல்லா பொசிஷனுக்கும் வந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துக்கிட்டீங்க உங்கள் எஜுகேஷன், அதுக்கு 85 மார்க் வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ அதிகமாக மார்க் எடுத்தவங்களுக்கு செலெக்ஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது ட்ரேட் டெஸ்ட்டு, இன்டர்வியூ. ட்ரேட் டெஸ்ட்ன்றது எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஹெவி லைசன்ஸ் பற்றி பேசணும் இல்லையா, ஸோ அவங்க அங்கே வந்து ஹெவி வெஹிக்கிள் ஓட்டி காமிக்கணும். இந்த மாதிரி ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்ரேட் டெஸ்ட் இன்டர்வியூக்கும் 15 மார்க்கு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் எடுத்த மார்க்கு ப்ளஸ்ஸு இன்டர்வியூலும் ட்ரேட் டெஸ்ட்லேயும் நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, இதை வச்சு தான் உங்களோட செலெக்ஷன் இருக்கும். எந்த எக்ஸாமினேஷனும் கிடையாது. அதே மாதிரி எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து நான் சொன்ன மாதிரி மார்க்கை வச்சு தான். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். அதில் உங்களுடைய நீங்கள் எதெல்லாம் மென்ஷன் பண்ணிக்கிறீங்களோ அதோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸை எடுத்துகிட்டு போயிடணும் நீங்கள். அது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் முடிச்சப்பறம் இன்டர்வியூ ட்ரேட் டெஸ்ட்டும் இருக்குது. ட்ரேட் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து எண்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் டேட், அதாவது அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டுக்கு அப்புறம் 1 மந்த்துக்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். கால் லெட்டர், அதாவது இன்டர்வியூக்கோ இல்லை ட்ரேட் டெஸ்ட்டுக்கோ எதுக்கு கூப்பிட்றதா இருந்தாலும் அவங்க எந்த விதமான லெட்டரோ ஹார்ட் காப்பியோ அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் அப்பப்போ செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கான்ட்ராக்ட் அப்படின்றது 1 இயர். அதே மாதிரி இதை வந்து 4 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்டென்ஷன் ஆஃப் டென்யூர் பியாண்ட் 4 இயர்ஸ் வந்து அதுவும் ஒரு கன்சிடரேஷன் இருக்குது அப்படின்றதையும் இங்கேயே இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா www.avnl, ஆக்சுவலாக அது வந்து IL.co.in இந்த வெப்சைட்டுக்கு போயிடுங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டு நம்பர் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் மறுபடியும் ஒரு தடவை அவங்களுடைய நோட்டிஃபிகேஷனை கிளியராக படிச்சிருங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே படிச்சிருங்க. அதில் அப்ளிகேஷன் ஃபார்மேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அனெக்ஷர் ஏல கீழே கடைசியாக போயிடுங்க. அனெக்ஷர் கடைசிக்கு முன்னாடி. ஸோ அந்த அனெக்ஷர் ஏல இருக்கிற அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. அதை கரெக்டாக ஃபில்அப் பண்ணிடுங்க. ஃபில்அப் பண்ணிவிட்டு அதுக்கான அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது நீங்கள் படிச்சிருக்கிறது, எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி எல்லா அட்டாச்மெண்ட்ஸும் கரெக்டாக வச்சுருங்க. அதே மாதிரி காப்பீஸ் நீங்கள் வைக்கும் போது, ஜெராக்ஸ் காப்பீஸ் வைக்கும்போது செல்ஃப் அட்டஸ்டேஷன், ஸோ செல்ஃப் அட்டஸ்டேஷன் போட்டு நீங்கள் வச்சுருங்க. அதை வந்துட்டு பை போஸ்ட் மாத்திரம், நார்மல் போஸ்ட் மாதிரி தான் அனுப்பணும். அட்ரஸ் கொடுத்துருக்கேன். த சீஃப் ஜெனரல் மேனேஜர், ஹெவி வெஹிக்கிள் ஃபேக்ட்ரி, ஆவடி, சென்னை 600054. ஸோ இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் ஆர்டினரி போஸ்ட்டில் நீங்கள் அனுப்ப வேண்டியிருக்கும். என்வலப் மேலே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் எழுதி போஸ்ட் பேக் நம்பர் 1ன்றதை மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை போட வேண்டியிருக்கும். அதாவது ஹார்ட் காப்பி தான், ஆன்லைன் அப்ளிகேஷன் கிடையாது. அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 300 ரூபாய் அப்ளிகேஷன் ஃபீஸு. இதை வந்து எஸ்பிஐயில் நீங்கள் போயிட்டு எஸ்பிஐ கலெக்டில் பே பண்ணி கீழே நான் வந்து பிஎஸ்யூ, அதாவது பிஎஸ்யூ மீன்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில்
ஆர்ம்டு வெஹிக்கிள் நிகம் லிமிடெட் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி போட்டு நீங்கள் அந்த 300 ரூபாய் பே பண்ணி அதோட ரெசிப்டை ஒரு காப்பி எடுத்து நீங்கள் அந்த அப்ளிகேஷனோட அட்டாச் பண்ணணும். இதே நீங்கள் எஸ்சி எஸ்டி கேட்டகரியாவோ பிடபிள்யூபிடியாவோ எக்ஸ் சர்வீஸ் மேனோ இல்லை ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. இதை தவிர மீதி கேட்டகரிக்கு மட்டும்தான் 300 ரூபா ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனில் ஒரு ஆக்டிவ் மொபைல் நம்பர், உங்களோட பர்சனல் மொபைல் நம்பரை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அந்த மென்ஷன் பண்ணுற அந்த மொபைல் நம்பரை நீங்கள் இந்த அப்பாயின்மெண்ட் முடிகிற வரைக்கும் மேபி அடுத்த ஒரு 1 இயர்க்கு நீங்கள் ஆக்டிவாக வச்சுருக்கணும். அதில் சில இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க இந்த ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், இவங்களுடைய ஆத்தரைஸ்டு வெப்சைட் வந்து www.avnl.co.in. இந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அதில் இருக்கிற அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து அதை ஃபில்அப் பண்ணி அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஃபீஸ் கட்டுற கேட்டகரியாக இருந்தால் எஸ்பிஐயில் போய் ஃபீஸும் கட்டிட்டு அதோட ரெசிப்டும் அட்டாச் பண்ணி அனுப்பிச்சி விடுங்க. அதுதான் கரெக்டான ப்ரொசீஜர். அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ். பெஸ்ட் ஆஃப் லக்.